மக்களை இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் சேலத்துலேருந்து வெறும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தாங்க. நீங்கள் முன்னாடியே ஹைலைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பரான லொக்கேஷனு, ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒர்த்தான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏற்காடு அடிவாரத்தில் இருக்குது. இது போகிற வழி ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தாங்க இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டிசம்பர் ஜனவரி 2 மாதமுமே சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷனு. தண்ணி இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்குங்க. அது நம்மளுக்கு சேஃப்டியான அளவு தான், அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. இங்கே ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் கற்பகம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகணும். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நான் பர்டிகுலராக நான் எந்த லொக்கேஷன் சொல்கிறேனோ அந்த லொக்கேஷனோட கூகுள் மேப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்குது. 2 வழியுமே சூப்பராக தாங்க இருக்கும். நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் உங்களுக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இங்கே வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கோங்க குடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வேணுங்கிறவங்க ஃபுட்டு எடுத்துக்கோங்க. பக்கத்தில் எங்கேயுமே கடை இருக்காதுங்க. அப்புறம் இந்த இடத்துல வீக் டேஸில் அவ்வளோவா கூட்டம் இருக்காதுங்க. வீக்கெண்டில் கண்டிப்பாக கூட்டம் வரும். சண்டேஸ் ஆனாவே கூட்டம் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த இடத்துல குளிப்பாங்க, அந்த எண்டில் தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் குளிப்பாங்க, விளையாடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமாவும் இருக்குது இந்த லொக்கேஷனு. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த லொக்கேஷனுக்கு போய் பாருங்கள். அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோவில் இந்த லொக்கேஷனோட சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அங்கே தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தாங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த தண்ணி. ஸோ அங்கேருந்து வரக்கூடியது தான் இது. இதோட பேர், இந்த ரிவரோட பேர் வந்து கற்பகம் நீரோடை அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பகம் கிராமத்தில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. பாருங்க, லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் போகும்போது ஒரு சிலர் தான் வந்தாங்க, ஒரு சிலர் தான் இருந்தாங்க பசங்க. ஆனால் வீக்கெண்ட்னா கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் தாராளமாக போகலாம். அந்த லொக்கேஷன் ரோட்டு ஓரத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் சொன்னேன் நான் வந்து இது ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷன் அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்களாம் போனால் பக்கமாகவே போனோம், குளித்தோம், கொஞ்ச நேரம் விளையாண்டோம், திரும்ப வந்துடலாங்க. ஸோ அந்த மாதிரியான லொக்கேஷன் தான். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க இந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணிக்குவாங்க. சேலத்தில் லோக்கல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.